வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபைனலி புதுசாக ஒரு மணி இந்த பேங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட எதுக்கு டைட்டில் கொடுத்தாங்க, இதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இன்னைக்கு ராவுடைய கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செத் ரோலன்ஸை பற்றி தான். செத் ரோலன்ஸ் இன்றைக்கி ராகில் வரும்போது நிறைய பேருக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, செத் ரோலன்ஸுடைய மணி இந்த பேங்க் ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஸ்டமேட்டாக ஏதாவது ஒன்று கொண்டு வராங்கன்னா முன்னறிவிப்போ அல்லது ஏதாவது செக்மெண்ட் மூலியமாக கொண்டு வருவாங்க. செத் ரோலன்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மணி இந்த பேங்கோட கலர் பச்சை. ஆக்சுவலி மணி இந்த பேங்கோடைய கலரே பச்சை தான். ஸோ அதை தான் செத் ரோலன்ஸ் வச்சுருந்தாரு. ஜான்சனா கூட கேஷிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணார். அப்படிப்பட்ட செத் ரோலன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராக்கு வரும்போது அந்த மணி இந்த பேங்கோடைய கலரே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு லைட்டில் தான் நமக்கு அப்படி கண்ணு தெரியல போல இருக்குது அப்படின்னு பார்த்தா மணி இந்த பேங்கோட கலரு டோட்டலி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலர், அதை சுற்றி இருக்கிற பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருந்தது. மணி இந்த பேங்கா அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா, செத் ரோலன்ஸும் பிளாக் கலர் இப்போ ஷூட்டு போட்டிருக்காரா, அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மணி இந்த பேங்க் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கண் அதிகமாக தெரில. அப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது பிளாக்கு மணி இந்த பேங்கில் ஓலை செத் ரோலன்ஸோட அந்த எஸ் லோகோ போட்டு வச்சுருக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் கஸ்டமைட் மணி இந்த பேங்க் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இது நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க, இது செத் ரோலன்ஸுடைய கேரக்டருக்காகவோ அல்லது செத் ரோலன்ஸுக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொண்டு வரல, காசுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்லுது புரியலையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி இந்த பேங்க் பொதுவாகவே பச்சை கலரு. இப்போது வருஷம் மணி இந்த பேங்க் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒருக்கா வாங்கினாலே போதும். இந்த மெர்கண்டல் சைடில் டபிள்யூபிள்யூ ஃபேன்ஸ் அமெரிக்காவில் நிறைய பேர் உண்டு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தான் வாங்குவாங்க. ஆனால் டபிள்யூபிள்யூஇ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக பண்ணுற ஒரு திட்டு விளையாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமேட் மணி இந்த பேங்கை கொண்டு வருவாங்க. முந்தியெல்லாம் கஸ்டமேட் மணி இந்த பேங்க்னா அந்த ரஸ்லர்ஸோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ ஒன்லி ப்ரொமோஷனுக்காக கொண்டு வராங்க. அது உண்மை தான். ஏன்னா டேமியன் பிரிஸாக இருக்கட்டும், ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா போன வருஷம் டிஃபினி அதை கலர்ஃபுல்லாக கொண்டு வந்து நல்லா மெர்கண்டலில் சேல் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் க்ரீன் கலர் எப்படி சேலாகும், ஆல்ரெடி வாங்கி வச்சவங்கலாம் அப்படி இருக்குது. ஸோ மணி இந்த பேங்க்லேயும் நம்ம சேல் பார்க்கணும், அதிகமாக வருமானம் ஈட்டணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மணி இந்த பேங்கை டபிள்யூபிள்யூ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மணி இந்த பேங்க் முழுக்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி போன வருஷம் டிஃபினியோடைய மணி இந்த பேங்க் மணி இந்த பேங்க் ஹிஸ்டரிலேயே அதிகமாக சேல் ஆகி ஒரு சாதனை படைச்சிது. சாதாரண பொட்டி தாங்க, ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் விற்கிறானுங்க. அதையும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை இந்த செத் ரோலன்ஸுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா செத் ரோலன்ஸ் டாப் 1 சூப்பர் ஸ்டார். அவர் என்ன பண்ணாலுமே ஃபேன்ஸ் திருப்பி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மணி இந்த பேங்கை பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இன்றைக்கி செத் ரோலன்ஸ் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வந்தார். கரெக்டாக பிளாக்கு இது சூட்டபிள் ஆகிட்டு. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஷூட் போட்டுருந்தாருன்னா ரெட் கலரில் மணி இந்த பேங்க் இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு கேள்வி. எனக்கு தெரில. இப்போ நான் மணி இந்த பேங்க் எப்படி இருக்குன்னா, எட்ஜு ஸ்டார்டிங்கில் மணி இந்த பேங்க் வச்சுக்கும் போது இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா மாறிச்சு. ஸோ அதே மாதிரி மணி இந்த பேங்காக தான் இருக்குது. என்ன லோகோ அண்ட் அந்த ப்ரீகேஸ் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, மணி இந்த பேங்க் செத் ரோலன்ஸோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ப்ரீசேலாம் 1000 மணி இந்த பேங்கை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாராவது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. விலை வெறும் 98,000 ரூபா மட்டுமே. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு வெறும் 2,000 ரூபா கம்மி தான். காசு இருக்கவங்க வாங்கிக்கோங்க. காசு இருந்தால் நான் ஏன் உன் சேனலில் பார்க்க போகிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருவேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் நியூ டேக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை நடத்திருப்பாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா நல்லா தான் கொண்டு போனாங்க. ஆனால் இதில் பெரிதும் ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட டைட்டில் போகணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி டாக் டீம் சாம்பியனாக இருந்து போரிங் சாம்பியன் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து தான் வார் ரைடர்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸும் ஓகேயாக போச்சு. அதுக்கப்புறம் நியூ டேட்டை போச்சு. நியூ டே ஓகே தான் வச்சுருந்தாங்க. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸோட கேள்வி என்னென்னா, எதுக்காக இப்போ ஜட்ஜ்மெண்ட் டேக்கு டைட்டில்? ஏன்னா இப்போ ஃபின் பாலர் முழுக்க பார்த்தீங்கன்னா டாமினிக்கோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்க்க போகிற மாதிரி தான் ஸ்டோரியை காட்டினாங்க. இப்போ பழையபடி அவர் 2 டாக் டீம் டிவிஷனில் போட்டிருக்காங்க. அது ஏன்
கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட்டே டோட்டலாக மாறிடுச்சு. எட்ஜ் ஆரம்பிக்கும் போது ஃபின்பாலர் இல்லை, அதுக்கப்புறமா டேமியன் போயிட்டார், ரியா போயிட்டாங்க. டேமியன் ரியா போனதுக்கப்புறமே ஜட்ஜ்மெண்ட்டே நாசமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே சேர்ந்து லிவ் மார்கனையும் அனுப்பிவிட்டாங்க. இப்போ அதில் ரக்ஸனே இருக்கிறாங்க. ஸோ ரக்ஸனே கிட்ட இருக்கிற டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற எவல்யூஷனில் வேறு டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலி இப்போ ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு குளப்படியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ரக்ஸனே கிட்ட ஒன் ஆஃப் தி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. ரகுல் ராட்ரிகஸ் அண்ட் ரக்ஸனே தான் தற்போதைய WWE டாக் டீம் சாம்பியன். WWE பார்த்தீங்கன்னா ரா சைடு ஒரு டிவிஷன், ஸ்மாக்டவுன் சைடு ஒரு டிவிஷன், NXT சைடு ஒரு டிவிஷன் சொல்லிட்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு கண்டெண்டரை செலக்ட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபின்பாலர் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. லிவ் மார்கன் எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை லீட் பண்ணாங்களோ அதுக்கு மாதிரி இதுக்கப்புறமா ரக்ஸனே ஃபெரஸ் வந்து லீட் பண்ணுவாங்களாம். இது ஃபின்பாலர் இன்றைக்கி ரால சொல்லிட்டாரு. இதுக்கு ஆட்சேபனையாக இருந்தது ரகுல் ராட்ரிகஸ் தான். ஆனால் அவங்களையும் மனசை கழுவி எடுத்து மாற்றிட்டாங்க. டாமினிக் தாங்க இருக்குதுலேயே லக்கான ஆள். எங்கே போனாலும் பெண்கள், எதிலும் பெண்கள், எதிலும் பெண்கள். ஆமாம், டாமினிக் இன்ஜுரின்னு சொன்னார், கையை பாருங்க நல்லா சொரிஞ்சிட்டு கிடக்காரு. அண்ட் ஃபின்பாலர் பார்த்தீங்கன்னா கழகத்தை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தா டாக் டீம் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறாரு. என்ன கதை ஏது கதைன்னு தெரில. ஒருவேளை லிவ் மார்கனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நேரம் டெவலப் பண்ணுவோம், அது வரைக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்து ஒப்பைத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்களா? எப்படி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ டாமினிக்கோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட நிலைமை என்ன ஆகும்? தொடர்ந்து வைத்திருக் கொள்வாரா இல்லை ஏஜிஎஸ்டி கிட்ட தோற்று போவாரா? அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குல்ல. WWE பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே செதரான்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஸ்டோரியில் என்ன எழுதுகிட்டே இருந்தாங்க. நாமளும் நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்சை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். WWE நடத்தலை. சரி, இப்போ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ரால WWE அஃபிஷியலி சொல்லிட்டாங்க சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் தான் வந்து எல்ஏ நைட்டுக்கும் செதரான்ஸுக்கும் மேட்ச்சு அப்படின்னு. ஆக்சுவலி சவுதி அரேபியாவில் WWE எல்லா மேட்சும் புக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா ஈவெண்ட்டுக்கு அடுத்த 2 வாரத்திலே WWE சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பிஸி ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் பேப்பர் இருக்குது. ஸோ மேட்ச் எல்லாம் கொஞ்சம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா செதரான்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் தான் அந்த மேட்சை வைக்கிறாங்க, பேப்பரில் வைக்க மாட்டேங்காங்க. அது ஏன்னு தெரில. ஒருவேளை சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை வந்து அவ்வளோ பெருசாக அவங்க பார்க்காங்க போல இருக்குது. வருஷத்துக்கு 4-5 சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் நடக்குது. இந்த வருஷத்தில் இது 3வது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் நினைக்கிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை நம்மளால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியாது. அது ஒரு சோகமான விஷயம். அது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். குந்தர் வந்து இந்த வாரம் ராலை பார்த்தீங்கன்னா கோல்டு பிறக்க பார்த்து 3 நிமிஷத்தில் நான் வந்து சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஒன்று வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நடக்குமா என்னன்னு தெரில. பட் ஆனால் செதரான்ஸ் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. 2 பேரில் யார் சாம்பியனாக இருந்தாலும் நான் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ செதரான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போயிருக்காரு. செதரான்ஸ் கொடுத்து வச்சவங்க ஒரு பக்கம் ஜான்சனா, இன்னொரு பக்கம் செதரான்ஸ் கிடைக்கிற இடத்துல சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, எவ்வளோ நாள் தான் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வேறு மணி இந்த பேங்க் வேறு கஸ்டமைட் பண்ணியிருக்கிறாங்க. இதான் பயமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே மணி இந்த பேங்கை கஸ்டமைட் பண்ணுவாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாச்சு அந்த மணி இந்த பேங்கை வச்சு தான் கேஷிங் பண்ணுவாங்க. நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ செத்ரான்ஸோடைய நிலைமை என்ன ஏது அப்படின்னு தெரில. கஸ்டமைட் பண்ணதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. நம்ம அடுத்து பார்த்துருக்கோம்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை இப்போ எவல்யூஷனுக்கு இயோ ஸ்காய் வெர்சஸ் ரியா ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்குள்ள மிகப்பெரிய ஃபியூட் இருக்குது. ஸோ அதை எப்போலாம் முடிவு கொண்டு வராங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதை அஃபிஷியலி முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இவல்யூஷன் பேப்பரில் இதை மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து ஒரு மெயின் இவெண்ட் ஆஃப் த எவல்யூஷனாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மெயின் இவெண்ட் ஆஃப் த எவல்யூஷனாக கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அண்ட் காய்ஸ், இயோ ஸ்காய்க்கும் ரியா ரிப்ளேக்குமான ஸ்டோரியும் நல்லா இருக்குது. சரி, இது கடைசியில் எங்கே கொண்டு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனல் நியூஸ் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் எந்த விதமான பேப்பர்லையும் அட்வர்டைஸ் செய்யலை. கிளாஸின் பேரஸுக்கும் அட்வர்டைஸ் பண்ணல, சம்மர்ஸ்லாமுக்கு அட்வர்டைஸ் பண்ணலப்பா. அதான் இப்போ உண்மையான விஷயம். ஸோ இப்போது ரோமன் ரெயின்ஸை ஃபஸ்ட் எவராக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாக்கு அப்புறமா அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸை நவம்பர் மந்த் நடக்க போகிற சர்வைவர் சீரிஸ் அப்படிங்கிற பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. சர்வைவர் சீரிஸ் வால் கேமாக தான் இந்த வருஷமும் நடக்க போகுது. அதை அஃபிஷியலி கீழே போஸ்டரில் மென்ஷன் பண்ணி போட்டுட்டாங்க. சான்
சான் டியாகோ ரேமஸ்டோரியோடைய ஹோம் டவுனில் நடக்குது. அதான் ரேமஸ்டோரியோ இருக்கார்ல, அண்ட் ரேமஸ்டோரியோ இருப்பார், டாமினிக் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஜான்சினா கோடி ரோட்ஸை தாண்டிலும் ரோமன் ரெயின்ஸோடைய முகத்தை பெருசாக கொட்ட எழுத்துல பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் சர்வே சீரிஸ், அதாவது WWE நடத்த போகிற சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் இன் பாரிஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தான் நடத்துகிறாங்க. அதுக்கு அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது